அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நம்ம தினமலை குறுக்கெழுத்து போட்டி பார்க்க போகிறோம். டேட் என்னென்னா ஜூலை 11, 2026ங்க. 11/7/2026ங்க. வாங்க சால்வ் பண்ணலாம். இடமிருந்து வளம். முதல் கேள்வி, சொந்தக்காரன்னா ரிலேஷன் அப்படின்னு சொல்லலாம். 5 எழுத்துல வந்துக்கனால உறவினர் அப்படின்னு சொல்லலாம். பதில் என்ன? உறவினர், ரிலேஷன்ஸ். ஓகேங்க, சரிங்க. இப்போ ஒன்று மேலேருந்து கீழே பாருங்கள். ஊனை வந்துருக்குங்க. சாப்பாடு வந்து என்னென்னு சொல்லுவீங்கன்னா, ஆகாரம் இல்லைன்னா என்னென்னு சொல்லலாம்னா உணவுன்னு சொல்லலாம். பதில் என்னன்னு சொல்லலாம்? உணவு இல்லைன்னா ஆகாரம். சரிங்களா? 3 சொல்லினா கொஞ்சம் ஞாபகமாக பார்த்து சால்வ் பண்ணுங்கள். சாப்பாடுங்கிறதுக்கு உணவு ஓகேங்களா, ஆகாரம்னு சொல்லலாம். 2 மேலே வந்து கீழே என்ன? அந்த துப்பையும் புதினம்னா நாவல் இல்லைன்னா புக். மிகவும் டேஷாக இருந்தால் அதை ஒரே மூச்சில் படித்து முடித்து விட்டேன். அந்த துப்பையுத நாவல் சுவாரஸ்யமாக இருந்ததுனாலன்னு சொல்லலாம். இல்லைன்னா விறுவிறுப்பாக இருந்துச்சு. பதில் என்ன? விறுவிறுப்பாக இருந்தால் அடுத்து படிச்சுட்டே இருக்கணும்னு தோணும். விறுவிறுப்பாக இருந்ததுன்னா நான் படிச்சுட்டே இருந்தேன், ஒரே அட்டம்ப்டில் படித்து முடிச்சிட்டேன், ஒரே மூச்சில் படித்து முடித்து விட்டேன். சரிங்க, விறுவிறுப்பாகன்னு எழுதிட்டீங்க. இது கரெக்டான்னு பார்ப்போம். 6 இடமிருந்து வளம் என்ன? டேஷ் நாட்கள் என்றாலே பள்ளி சிறுவர்களுக்கு கொண்டாட்டம் தான். விடுமுறை நாட்கள் என்றாலே பிள்ளைங்களுக்கு கொண்டாட்டம் தான். லீவு எப்போ விடுவாங்களோ லீவ் விட்டோன்னா பிள்ளைங்களுக்கு என்ஜாய்மெண்ட் தான். ஓகேங்களா? சரிங்க. 8 இடமிருந்து வளம் என்ன? ஒரு டஜனில் பாதி. ஒரு டஜன்னா 12. 12ல் பாதி எத்தனை? 6. ஓகேங்க, சரிங்களா? 5 மேலேருந்து கீழே என்ன? சில மனிதர்களை டேஷ் படியாத கதைகள் என்பதுண்டு. சில மனிதர்களை கதைப்படியாத கதைகள் என்பது உண்டு. கதைப்படியாதன்னா கையில் அழுக்கு இல்லாதவங்க, மனசில் அழுக்கு இல்லாதவங்க, லஞ்சம் வாங்காதவங்க, கரப்ஷன் இல்லாதவங்க, நேர்மையானவங்கன்னு சொல்லுவாங்க. அவங்கள தான் எதிர்பார்க்கும். 5 இடமிருந்து வளம் என்ன? தெலுங்கு கங்கை திட்டத்தின் மூலம் நெல்லூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள டேஷ் ஆற்றின், நெல்லூர்னு கொடுத்துருக்காங்க, ஆற்றின் நீர் சென்னையை வந்து அடைகிறது. அதாவது கண்டலேது அப்படின்னு ஒரு ஆள் இருக்குங்க எங்கள் ஆந்திராவில். கண்டலேது. பதில் என்ன? கண்டலேதுன்னு ஒரு ஆள் இருக்குது. சரிங்களா? அந்த ஆறில் உள்ள தண்ணியை, அதுக்கு முன்னால், இந்த ஆறுக்கு முன்னால் இன்னொரு ஸ்ரீ சைலமனை அப்படின்னு சொல்கிறோம் ஆந்திராவில். அங்கே உள்ள தண்ணியும் கண்டலேறு டேமுக்கு வரும். கண்டலேறு டேமில் உள்ள தண்ணியும் சேர்ந்து 406 கிலோமீட்டர் கழித்து நம்ம சென்னைக்கு வருதுங்க. இதுக்கான திட்டம் வந்து தெலுங்கு கங்கை கால்வாய் திட்டம். தெலுங்கு கங்கை கால்வாய் திட்டம் 406 கிலோமீட்டர் கழிச்சு. இதை கிருஷ்ணா நதிநீர் இணைப்பு திட்டம்னு நம்ம சொல்லுவோம். 1977-83 வந்து ஒப்பந்தம் போட்டு சென்னையில் வந்து எங்கே வரைக்கும் வருதுன்னா பூண்டி, புழல், செம்பரம்பக்கம் எல்லா ஏரிக்கும் குடிக்கக்கூடிய நீராகத்துக்கும் வருகிறது. ஓகேங்களா? சரிங்க. நெல்லூர்னு சொன்னீங்கன்னா பெண்ணாறுன்னு ஒன்று உண்டு. அது அப்படியே நெல்லூர்லேருந்து வங்களாவி விட போயிடும். 3 மேலேருந்து கீழே என்ன? டேஷ் என்றால் பேயும் இறங்கும். பெண்களுடைய இலகிய மனசை பார்த்தோன்னே பேய் கூட அவங்களுக்கு இறங்கி உதவி செய்யுமா. பெண் என்றால் பேயும் இறங்கும், பணம் என்றால் பிணமும் வாய் திறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது தமிழ் ஃபோக்ஸ் பொது வரிகள். ஓகேங்க. 4 மேலேருந்து கீழே என்ன? 2வது எழுத்து ட்ரூ இருக்குங்க. டேஷ் வீடுகளில் முதலாவது வீடு திருப்பரங்குன்றம். முருகருக்கு அறுபடை வீடுன்னு சொல்லுவாங்க. அறுபடை வீடுகளில் முதல் வீடு வந்து திருப்பரங்குன்றம் முருகருக்கு. 2வது வீடு வந்து
திருச்செந்தூர், 3வது பழனிமலை, 4வது சுவாமிமலை, 5வது திருத்தணி, 6வது பழமுதி சோலை. 9 இடமிருந்து வலம் என்ன? பண்டிகை நாட்களிலும் விசேஷங்களிலும் செல்வந்தர்கள் உடுத்துவர். ஆண் பெண் எல்லாத்தையும் சேர்த்து காமனாக தான் சொல்கிறாங்க. பட்டு ஆடைகள், பட்டு ப்ளஸ் ஆடை, பட்டாடை. நான் 2 நாளாக இந்த பதில் தினத்தந்திலையும் எழுதிட்டு இருக்கேன்னு எனக்கு ஆயிடுச்சு. ஸோ பட்டாடை. 9 மேலேருந்து கீழே என்னன்னு பார்க்கலாம். கூறுங்கள், என்னத்து ஏதாவது சொல்லுங்கள்னு சொல்கிறாங்க. இல்லைன்னா அதுக்கு இன்னொரு வார்த்தை என்னன்னு சொல்லலாம்னா பகிருங்கள் அப்படின்னு அர்த்தம். கூறுங்கள் அப்படின்னா சொல்லுங்கள்னு ஒரு மீனிங் உண்டு. நம்மளுக்கு தெரிஞ்சதை அடுத்தவங்க சொல்கிறது. பகிருங்கள் அப்படிங்கிறது மீனிங் உண்டு. ஓகேங்க. நம்ம 11 இடமிருந்து வலம் என்னன்னு பார்த்தலாமா? நீட்ட கேள்வியாக இருக்குங்க. தமிழக மக்களுக்கு இட்லி சாம்பார் போல வட மாநிலத்தவர்களுக்கு இவை. நம்மளுக்கு இட்லி சாம்பார்னா நார்த் இண்டியன்ஸுக்கு சப்பாத்தி குருமா. சப்பாத்தி கரெக்டாக இருக்குது, வந்துடுச்சு. குருமா ரூவுக்கு ஓகே, குருமா வந்துடுச்சு. ஓகே, இதை நீங்கள் எழுதின கரெக்டானு பார்ப்போம். 10 மேலேருந்து கீழே என்ன? அண்ணன் தங்கை பாசத்தை வைத்து சிவாஜி கணேசன் சாவித்திரி நடித்த படம். ஃபஸ்ட் கிளாஸ் மூவி. பாசமலர்கள் 1961 மே 27 ரிலீஸ் ஆன பாசமலர்கள். ஓகேங்களா? மலர்ந்து மலராத சரியான பாட்டுகள்லாம் நிறைய இருக்குதுங்க. அத்தைமடி மெத்தையடின்லாம் இருக்கும். 7 மேலேருந்து கீழே என்ன? புலியை டேஷால் அடித்து துரத்திய பெண்மணியை சங்க இலக்கியம் குறிப்பிடுகிறது. புலியை முகத்தால் அப்படின்னுங்க இல்லை, புலியை முகத்தினால், நல்லா கேட்டுக்கோங்க, முகத்தினால் அடித்து துரத்துனாங்க. ஆக்சுவலாக ஒரு லேடி வந்து நெல் தோத்துட்டு இருப்பாங்க. அப்போ புலி வரும். அந்த வச்சுக்க முகம்னா சொலவுன்னு நம்ம சொல்லுவோம். அதை வச்சு அடித்து புலியை வாட்டிட்டாங்க. இதை சொல்லக்கூடிய இலக்கியம் வந்து புறநானூறு. சங்ககால இலக்கியம்னு நீங்கள் சொல்லாதீங்க, புறநானூறுன்னே சொல்லுங்கள். அந்த அளவு நம்ம தமிழர்களுடைய வீரத்தை, தமிழர்களுடைய பெண்மணிகளுடைய வீரத்தை சொன்னது அதே நம்ம வேலுநாச்சியெல்லாம் நம்ம பார்த்த தமிழகம் தான். அவங்களுக்கு அவங்களுடைய வீர தீரத்தை சொல்லக்கூடியது. ஓகேங்க. அடுத்து 12 மேலேருந்து கீழே என்ன? இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். மோடி, நீங்கள் ஹிந்தியில் பேசுங்கன்னா மோடின்னு எழுதுவீங்க. 13 இடமிருந்து வல்லம் என்ன? டேஷ் குடியை கெடுக்கும். குடியை கெடுக்கும். ஒருத்தன் குடிச்சிட்டு வந்தான்னா அவனுடைய வாழ்க்கை, அவனோட குடும்பம் எல்லாத்தையும் சேர்த்தே கெடுத்துடும். சரிங்களா? அது குடிக்காமல் இருக்க வரைக்கும் நல்லா இருக்கும். 13 மேலேருந்து கீழே என்ன? காப்பியை தமிழில் சொல்லுங்கள். தினமலர் நீங்கள் அடிக்கடி சால்வ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா எழுதிடுவீங்க. குழம்பி, கடையில் போய் குழம்பி தாங்கன்னு கேட்டுறாதீங்க. நீங்கள் குடிக்கக்கூடிய காப்பியை தான் சொல்கிறாங்க, நகல் சொல்லலை. குடிக்கக்கூடிய காப்பி. குழம்பி, காப்பி கொட்டையை வந்து இந்த குழம்பு மாதிரி இருக்கனால குழம்பி அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, காலையில் குழம்பி குடிச்சிட்டிங்களாங்கிறது நீங்கள் யோசிச்சுக்கோங்க. காஃபியை தான் சொல்கிறேன். 18 இடமிருந்து வலம் என்ன? நோய்னா வியாதி சொல்லலாம். நான் இங்கே என்னன்னு சொல்கிறேன்னா பிணி அப்படின்னு சொல்கிறேன். பிணி அப்படின்னா 3 சுழி இருக்கணும், பார்த்துக்கோங்க. 16 இடமிருந்து வலம் என்ன? உயரம். எது சொல்? உயரம்னா ஹைட்டாக இருக்கவங்க. ஆப்போசிட் வந்து ஷார்ட்டாக இருக்கவங்க. ஷார்ட்டாக இருக்கவங்கள குள்ளம் அப்படின்னு சொல்லலாம். சரிங்க. 17 இடமிருந்து வலம் என்ன? இன்ஜினியரிங் என்பது, இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லி எல்லா பக்கமும் இன்ஜினியரிங்னு சொல்கிறாங்க. பொறியியல் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? நாங்கள் ஒரு காலத்தில் படிக்கல, 99 போகையில் 127 காலேஜஸ் தான் தமிழ்நாட்டில் இருந்துச்சு. இப்போ மோர் தென் 900 காலேஜஸ் இருக்கு. ஸோ பொறியியல் அப்படிங்கிறது இன்ஜினியரிங்கை சொல்லக்கூடியது. 16 மேலேருந்து கீழே என்ன? வச்ச டேஷ் தப்பாது. வச்ச குறி தப்பாது. எதுக்கும் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அது தப்பாதுன்னு சொல்கிறாங்க. 14 இடமிருந்து வலம் என்ன? 14 பிச்சை எடுத்தல். பிச்சைக்கு எடுத்தல் அப்படிங்கிறத வேறு என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா
யாசகம் அப்படின்னு சொல்லலாம். இடமிருந்து வலம் இதோட முடிஞ்சிச்சு. யாசகம் அப்படின்னா பிச்சை எடுத்தல் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ மேலேருந்து கீழே என்ன 14 பண்டைய தமிழர்களின் புகழ்பெற்ற நரம்பிசை கருவி. நரம்பிசை அப்படின்னு சொல்லிட்டாங்க, தோல்வாத்தியம் சொல்லலை. அப்படின்னா யாழ், நம்ம தமிழர்களுடைய யாழ் பாரம்பரிய வாத்தியம். இந்த வீணை மாதிரி இருக்கிறதால யாழ் சொல்கிறாங்க. யாழ் நான் நிறைய வகை சொல்கிறேன், ஒரு 5 வகை ஒரே நிமிஷத்துக்குள்ள. பெரு யாழ் அப்படின்னு இருக்குது, 1000 நரம்பு இருக்கும். அதுக்கப்புறம் மகர யாழ் இருக்கும், 21 நரம்போட. சகோட யாழ் 14 நரம்போட. செங்கோட்டி யாழ் 7 நரம்பு மட்டும் வச்சுட்டு. சீறு யாழ் 21 நரம்போட. வில் யாழ் அப்படின்னா 21, பார்க்க வில் ஷேப்லேயே இருக்கும், 21 நரம்புடன். இந்த பழைய காலத்து படத்துலலாம் அரசை பார்க்கல இந்த நீட்டமாக ஒன்று வச்சுட்டு இழுப்பாங்கல்ல, மியூசிக்காக வந்தேம்மா வீணை மாதிரி, அதுதான் யாழ். 15 மேலேருந்து கீழ். காய் காலப்போக்கில் இது ஆகும். காய் அப்படி காலப்போக்கில் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும், பழமாயிடும். பதியனில் என்ன, கனி ஆகிவிடும். ஸோ இதுதான் இன்றைய பதில்கள். ரொம்ப லேட்டாகுது, இன்னும் நாளையிலேருந்து கொஞ்சம் சீக்கிரமாக போடுறேன். குயிக்காக முடிக்காது பார்க்குறேன். தப்பாக மென்ஷன் பண்ணியிருந்தால் கமெண்ட்டில் கொடுங்க. ஆன்மீகம் அறிவோமா, நல்லதே நினைப்போம். பைபிள், நல்லதே நினைப்போம், நல்லதாகவே வாழ்வோம். ஓகேங்களா? வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு வெயிட் பண்ணிக்கோங்க. பனி இல்லாத காடுகளையும் வீடியோ பாஸ் பண்ணிங்கன்னா வெயிட் பண்ணிக்கலாம். நன்றிங்க.